ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அப்டேட் நம்ம கார்டனிங் சீரீஸில் தான். ஸோ நாங்கள் பலவர சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த குரோட்டான்ஸ், அப்புறம் இந்த டிஃப்ரெண்ட் கலர் பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன லாவெண்டர் கலர் ஃப்ளார் இருந்தது, இது வரைக்கும் நாங்கள் பார்க்காதது. இட் வாஸ் அ சர்ப்ரைஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா சாயிலெலாம் மாற்றி அப்புறம் உரம்லாம் கொடுத்ததுனால நல்லா க்ரோத் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி லீவ்ஸ்லாம் வந்திருக்கு. நல்லா காற்றுல வந்து இந்த லீவ்ஸ் உட்காந்து பார்க்குறதே ஒரு தனியாக அழகு தான். அப்புறம் நம்ம செம்பருத்தி செடி நல்லா வளர்ந்துருச்சு. இந்த ஆரஞ்சு வந்து நிறைய வண்டு பூச்சிலாம் இருந்தது, இப்போ தான் நான் காப்பாற்றி சன்லைட் படுறதுனால இப்போ 2 மொக்கு வந்திருக்கு. இங்கே அபாரமாக வளர்ந்துருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டொமேட்டோ தான். சின்ன டொமேட்டோவை நான் எடுத்து க்ரோ பண்ணியிருந்தேன். ஸோ அதிலேருந்து வந்தது தான். ஸோ அந்த சீட்லேருந்து இவ்வளோ செடி உருவாக்கியிருக்கோம். இதுலேருந்து தக்காளி வரதை பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமரை இலை மாதிரியே இருக்கிற பெரிய செடி. ஸோ அது நல்லா வந்திருக்கு. இது வந்து நான் ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு சும்மா ஊனி வச்சது நல்லா முளைச்சிருக்கு. ஸோ இது எல்லாம் நம்ம பப்பாயா ட்ரீஸ். அத்தியில் வந்து சின்ன சின்னதாக மொட்டு விட்டுருக்கு, பார்ப்போம். இது ஒரு கீரைன்னு எங்கள் அத்தை சொன்னாங்க. ஸோ இந்த செடி நான் சாவடிச்சிட்டேன்னு நினச்சேன், தண்ணி அதிகமாக ஊற்றி. ஓரளவுக்கு மறுபடியும் கொண்டு வந்துட்டேன். ஸோ நிறைய மொட்டு விட்டுருக்கு. அதே மாதிரி இந்த கொய்யா மரமும் நான் சாவடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கணும். சப்போட்டாலாம் நிறைய பூ வச்சுருக்கு காய்ஸ், ஆனால் இதில் காய் வருமானு தெரியல. வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பூவாக தான் கண்ணில் படுது, அது காயாக மாறுமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்சம் சில்லிஸ் அண்ட் கேப்சிகம் கலந்து சீட் போட்டோம். அது நிறைய குட்டி குட்டி சாம்பிளிங் வந்திருக்கு. இது வந்து டெசர்ட் ரோஸ். இது வந்து நான் கட்டிங் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுவுமே வளருமான்னு தெரியல, பார்க்கணும். தேங்க்யூ கைஸ்.